வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே ஓய்வு பெற்ற தொல்லியல் துறை அலுவலர் வீட்டில் கொள்ளையடிக்க புகுந்த மர்ம நபர் அவரது மனைவி மற்றும் மகனை கத்தியால் வெட்டிவிட்டு தப்பியோடினார். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பிரபு. வணக்கம் பிரபு, உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே உள்ள பார்வதிபுரம் கிராமத்தில் ஓய்வு பெற்ற அரசு அலுவலர் செல்வராஜ் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். நேற்று இரவு குடும்பத்துடன் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த போது வீட்டில் நுழைந்த மர்ம நபர் செல்வராஜின் மனைவி விஜயகுமாரியின் கழுத்தில் இருந்த தங்கச் செயினை அறுக்க முயற்சி செய்துள்ளார். இதை கண்டு விழித்துக் கொண்ட விஜயகுமாரி மர்ம நபரை கண்டு கூச்சலிட்டுள்ளார். அருகே உறங்கிக் கொண்டிருந்த மகன் கணேசனும் எழுந்துள்ளார். பின்னர் கணேசன் மற்றும் அவர் தாய் விஜயகுமாரி இருவரும் அந்த மர்ம நபரை பிடிக்க முயன்ற போது மர்ம நபர் மறைத்து வைத்திருந்த கத்தியால் இருவரையும் வெட்டியுள்ளார். கைகளில் இருவரையும் வெட்டியுள்ளார். இவர்கள் கூச்சலிடும் சத்தத்தை கேட்டு உறவினர்கள் வருவதை அறிந்து கொண்ட அந்த மர்ம நபர் அங்கிருந்து தப்பித்து சென்றுள்ளார். இரத்த வெள்ளத்தில் இருந்த தாய் மற்றும் மகனை மீட்டு குடியாத்தம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் குறித்து குடியாத்தம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.